வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய சிறுகதை தொகுதியிலிருந்து ஒரு சிறுகதை. ரேடியோ சொன்ன கதை. ஐஸ்வர்யம் நிறைந்த அமெரிக்காவில் நான் தோன்றினேன். மொட்டையாக வழித்துவிட்டது போல் கட்டப்படும் தற்கால கட்டடங்களைப் போன்ற பளபளப்பானதொரு கருப்பு பெட்டிக்குள் 5 வாழ்வுகளை புதைத்திருந்தான் என்னுடைய சிருஷ்டிகர்த்தா. அலைக்கடலை தாண்டி இந்த நாட்டிற்கு வந்த என்னை விட பல உயர்ந்த ரேடியோ பெட்டிகள் அந்த கடையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தும் ஏனோ வருகிறவர்கள் கண்ணில் நான் தான் முதல்வனாக தென்பட்டேன். என் மனப்பு மிகுந்த வெளிப்பெட்டியின் அழகு அவர்களை பிரமிக்க செய்தது. 3 நாட்கள் தான் நான் விற்பனைக்காக கடைமேஜை மீது காத்திருந்தேன். வருஷ பிறப்புக்கு முதல் நாள் இரவு கடை மூடும் சமயம் வந்தான் ஒரு மீசைக்கார ஆசாமி. எல்லா பெட்டிகளையும் ஏற இறங்க பார்த்துவிட்டு என் அருகில் வந்தான். இது போதும், விலை என்ன என்று தொட்டு கூட பார்க்காது கேட்டான் அவன். கடைக்காரன் ஒரே ஒரு விலைத்தான் கூறினான். மீசைக்கார ஆசாமி பேரம் செய்யவில்லை. சில நிமிஷங்களில் நான் ஒரு அட்டை பெட்டிக்குள் அடக்கமாகி புத்தம் புதியதொரு காரின் பின் ஆசனத்தில் சொகுசாக பிரயாணம் செய்தேன். வண்டி நின்றது. மீசக்கார ஆசாமி என்னை அப்படியே லாவகமாக தூக்கி கொண்டு ஓர் அழகிய சிறு பங்களாவிற்குள் நுழைந்தான். வரணும் முதலியார்வாள், ஏது இவ்வளவு தூரம் என அன்புடன் வரவேற்றது ஒரு புருஷனுடைய கம்பீரமான குரல். ஒன்றுமில்லை, காலை வண்டிக்கு நான் கல்கத்தாவுக்கு புறப்படுகிறேன். போகும்போது ஏதோ நம்மால் ஆனது புது வருஷத்திற்கு ஒரு சிறு பரிசு இஹே என்று இழுத்தாற்போல் கூறி அந்த ஆசாமி அட்டை பெட்டியில் நின்று என்னை விடுதலை செய்து மேஜை மீது தூக்கி வைத்தான். என்னத்திற்கு இதெல்லாம் முதலியார்வாள், நீங்கள் வீணாக சிரமப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று புன்னகை செய்த அந்த புருஷனை நான் கவனித்தேன். நல்ல உயரம், உயரத்திற்கேற்ற பருமன், களி பொருந்திய முகம். பங்களாவின் எஜமானரும் எனக்கு இனி வரப்போகும் எஜமானரும் அவர்தான் என்பதை யூகித்து கொண்டு விட்டேன் ஒரு நொடியில். நீங்கள் என் மகனுக்கு செய்திருக்கும் உதவிகளுக்கு என்னால் என்ன கைமாறு செய்ய முடியும்? இந்த சிறு பரிசை ஏற்றுக்கொண்டு கௌரவிக்க வேணும் என்று முதலியார் மிகவும் வேண்டிக் கொண்டார். என் புது எஜமானர் கொஞ்சம் யோசித்துவிட்டு பிறகு ஒரு புன்னகையுடன் என்னை ஏற்றுக்கொண்டார். முதலியார் சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் என் எஜமானர் உரத்த குரலில் லல்லி லல்லி என்று கூப்பிட்டார். என்னத்திற்கு கூப்பிடுகிறீர்கள் என்று தேனினும் இனிய குரலில் கேட்டுக்கொண்டே மாடியிலிருந்து இறங்கி வந்தால் ஒரு யவன மங்கை. இதோ பார், இன்னொரு புது ரேடியோ, புது வருஷ பரிசாக ஏகாம்பர முதலியார் இதை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றார் சிரித்து கொண்டு. நம் வீட்டு ரேடியோவை விட இது ரொம்ப அழகாக இருக்கிறதே. ஒரு ரேடியோ நமக்கு பரிசாக வரப்போகிறதே. முன்னாடியே அறிந்திருந்தால் நான் போய் அவசரப்பட்டு கொண்டு அந்த பூதத்தை வாங்கி கொண்டு வந்திருக்க மாட்டேனே என்று என்னை பார்த்து பெருமுச்சரிந்தால் அந்த வனிதை. 1க்கு 2ஆக இருந்துவிட்டு போகட்டுமே என்றார் எஜமானர். தூக்கும் கண்களை சுழற்றவே மாடி பக்கம் சென்று விட்டார். இப்படியாக நான் சுதர்சன் டைல்ஸ் கம்பெனியின் கூட்டாளியும் பெரிய முதலாளியுமான ஸ்ரீமான் நாகேஸ்வரன் பங்களாவை வந்து அடைந்தேன். வந்த சில நாட்களிலே நான் நாகேஸ்வரனை பற்றியும் அவரது மனைவி லலிதாவை பற்றியும் அறிந்து கொண்டேன். நாகேஸ்வரனுக்கு வயது 32க்கு மேல் இருக்காது. சின்னஞ்சிறு வயதில் தன்னுடைய சொந்த திறமையினால் சாதாரணமாக வாழ்க்கையை ஆரம்பித்த அவர் பெரிய முதலாளியாக செல்வத்தில் புரண்டு கொண்டிருந்தார். நாகேஸ்வரன் மனைவி லலிதா நல்ல அழகி, 25 வயதாகி கொண்டிருந்தது. அவளை தினம் ஒரு தடவையாவது பார்க்காவிட்டால் என் மனம் அன்று முழுவதும் சாந்தியே அடையாது. ஒய்யாரமாக என் அருகில் வந்து அமர்வாள். அவளது மென்மையான ஸ்பரிசத்தில் என் உடல் புலகாங்கிதம் அடைந்து போகும். என் தொண்டை நின்று இனிமையான கானங்கள் கொஞ்சமும் தடங்களின்றி வெளி கிளம்பும். மழை பெய்தால் என்ன, இடி இடித்தால் என்ன, எனக்கு ஒன்றும் செய்யாது இனிமையான கானங்களை வெளிவிடுவேன். அந்த பங்களாவில் லலிதாவையும் நாகேஸ்வரனையும் தவிர வேறு யாரும் கிடையாது. சமையலுக்கு மாத்திரம் வயதான பாட்டியம்மாள் ஒருத்தியும் தோட்டத்தை கவனித்து கடைக்கு சென்று வர ஒரு வேலைக்காரனும் தான் இருந்தார்கள். லலிதாவையும்
நாகேஸ்வரனையும் போன்ற அந்யோன்ய தம்பதிகளை உலகத்திலே எங்கும் கிடையாது என்று என் மனம் அபிப்பிராயப்பட்டது. ஒவ்வொரு நாள் சாயங்காலமும் ஆஃபீஸிலிருந்து திரும்பி வந்த நாகேஸ்வரன் ஹாலில் தான் உட்கார்ந்து கொண்டு உல்லாசமாக பொழுதை போக்குவான். ஒரே பரிகாசமும் சிரிப்புமாக பொழுதை கழிக்கும் அந்த இளம் தம்பதிகள் நான் நடுநடுவே பாட்டி நிறுத்திவிட்டு அவர்களுடைய பேச்சை கேட்டு ஆனந்தமாக ரசிப்பதை கூட கவனிக்க மாட்டார்கள். எனினும் அழகிய அந்த சிறு பங்களாவிற்குள் லலிதாவின் மகன் ஓடி விளையாடாதது பேர்க்குறையாக எனக்கு தோன்றியது. என் அபிமானத்திற்கும் அன்பிற்கும் பாத்திரமாயிருக்கும் லலிதாவின் சிறு மைந்தன் என்னை தன் சிறு காரங்களால் வருடினால் எத்தனை மகிழ்ச்சி அடைவேன் என எண்ணி பல தடவைகள் நான் பெருமூச்சிருந்ததும் உண்டு. ஒரு நாள் ஆஃபீஸிலிருந்து வந்த நாகேஸ்வரன் மிகவும் உற்சாகத்துடன் காணப்பட்டார். லல்லி லல்லி, ஒரு சந்தோஷ சமாச்சாரம் என்று கூப்பிட்டு கொண்டே உள்ளே நுழைந்த அவர் அவளது கரங்களில் ஒரு கடிதத்தை நீட்டினார். அவளுடன் அதை வாங்கி பிரித்து படித்த லலிதாவின் அழகிய வதனம் ஒரே கணத்தில் சுண்டிவிட்டதை நான் கவனித்து திடுக்கிட்டேன். கமலா இத்தனை நாட்களுக்கு பிறகாகிலும் நம்முடன் வந்து சில நாட்கள் தங்கியிருக்க ஒப்புக்கொண்டாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்றார் குதூகலமான குரலில் நாகேஸ்வரன். உங்கள் தங்கையும் அவள் குழந்தைகளும் மட்டும் வருகிறார்களா? நாளைக்கே வருகிறார்களா? மாப்பிள்ளையும் வருவார் என்று நான் எதிர்பார்த்தேன் என்று அசுவாரஸ்யமான குரலில் கூறிய லலிதா கடிதத்தை வெறுப்புடன் மடித்து மேஜை அடியில் இருந்த குப்பை கூடையில் வீசினாள். நாகேஸ்வரன் அதை கவனிக்கவில்லை. லலிதாவின் கண்களில் தோன்றிய சஞ்சல குறிகளை கண்ட என் மனம் லலிதாவிடம் மிக இரக்கம் கொண்டது. லலிதாவின் நாத்தனார் மிகவும் பொல்லாதவள் போலும் என்று யூகித்து நான் அவளுக்காக பச்சதாபப்பட்டேன். பொழுது எப்பொழுது விடியும் என்று துடித்து கொண்டிருந்தேன். தன் வருகையினால் என் அருமை லலிதாவின் பிரகாசவதனத்தை களையிழக்க செய்யும் அந்த பொல்லாத கமலாவை காண நான் அவசரப்பட்டதில் ஆச்சரியம் என்ன? மோட்டார் வண்டியிலிருந்து இறங்கிய 3 குழந்தைகள் புடைசூழ உள்ளே நுழைந்தால் நாகேஸ்வரனின் சகோதரி கமலா. அவளையும் அவள் குழந்தைகளையும் ஏற இறங்க பார்த்த நான் ஒரு கணம் பிரமித்து போய்விட்டேன். பங்களா, மின்சார விசிறிகள், இரத்தன கம்பளங்கள் என செல்வத்தின் நடுவே வாழ்ந்து வந்த எனக்கு இந்த உலகில் வறுமை என்பதும் ஒன்று இருக்கிறது என்பது ஞாபகத்திலே இல்லை. நாகேஸ்வரனின் சாயலில் அதிகம் ஒத்திருந்தால் கமலா. குழி விழுந்த கண்களும் சதைப்பற்ற கன்னங்களும் அவளது உடலின் ஆரோக்கியமற்ற தன்மையை எனக்கு அறிவுறுத்தின. இடையில் அவள் அணிந்திருந்த ஆடையையும் அவளது மேனியில தென்பெற்ற 2 நகைகளையும் கண்ட நான் அவளது வறுமை நிலையை அறிந்து மனம் கலங்கிவிட்டேன். ஏனோ என் மனம் கமலாவின் பால் உடனடியே கனிந்து விட்டது. 10 வயது, 8 வயது, 3 வயது என்றிருந்த கமலாவின் 3 குழந்தைகளையும் எனக்கு பார்த்த அளவிலேயே மிகவும் பிடித்து விட்டது. கமலாவின் குழந்தைகள் போட்ட இறைச்சலையும் செய்த விஷமங்களையும் வேடிக்கையாக நான் ரசித்து கொண்டிருந்தேன். மூத்தவன் வந்த 2வது நாளே ஒரு எலக்ட்ரிக் பல்பை உடைத்து விட்டான். 2வது குழந்தை ஜன்னல் கண்ணாடியை ஒரு கை பார்த்து விட்டான். 3வது குழந்தை விஷம் கொடுக்கு என் மீதே கை வைக்க ஆரம்பித்து விட்டான். எத்தனைத்தான் முயற்சித்தும் அந்த வாண்டு பயலால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தங்கை வந்ததும் நாகேஸ்வரன் கொஞ்சம் மாறுதலுடன் விளங்கினான். சாயங்கால வேளையில் அவன் சோஃபாவில் சாய்ந்து கொண்டு மனைவியுடன் உல்லாசமாக பேசி பொழுதை கழிப்பது விட்டு தங்கையையும் குழந்தைகளையும் அழைத்து கொண்டு ஊரில் உள்ள எல்லா இடங்களுக்கும் வேடிக்கை பார்க்க சென்று வந்தான். ஒரு நாள் சாயங்காலம் லலிதா என் அருகில் உட்கார்ந்து கொண்டு பாட்டு ஒன்றை கேட்டுக்கொண்டிருந்தாள். லல்லி, நீ இன்னும் ட்ரெஸ் செய்து கொள்ளவில்லையா? எப்போ கிளம்புகிறதாக யோசனை என்ற அதட்டிய குரலில் கேட்டவனும் நாகேஸ்வரன் வந்தான். நான் வரவில்லை, எனக்கு தலையை வலிக்கிறது என்றாள் பிடிவாதமான குரலில் லலிதா. தலைவலியா? என்ன சாக்கு இதெல்லாம்? கமலா என்ன நினைத்து கொள்வாள்? கிளம்பு சொல்கிறேன் என்று கொஞ்சம் கோபத்துடன் நிறைந்து அதட்டிய நாகேஸ்வரன் என் அருகில் வந்த ஆத்திரத்துடன் என்னை அச்சுறுத்தினார். அவருக்கு ஏற்பட்ட கோபத்தை கண்டு என் உடல் ஒரு கணம் பயத்தில் நடுங்கியது. அன்றைய தினத்திலிருந்து லலிதா கொஞ்சம் ஒரு மாதிரியாகத்தான் நடந்து கொண்டாள். கமலா கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அச்சுறுத்தியாகவும் மனமில்லாதவள் போலும் பதிலளித்து கொண்டு வந்ததையும் நான் கவனித்தேன். இது நடந்து 4-5 நாட்கள் சென்றன. ஒரு நாள் சாயங்காலம் தங்கையும் அண்ணனும் ஹாலில் என் முன்னால் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். அண்ணா,
நான் ஒன்று ஆசைப்படுகிறேன் என்று மெல்ல சங்கோஜத்துடன் ஆரம்பித்தாள் சகோதரி. என்ன கமலா, தாராளமாக கேளேன் என்றார் நாகேஸ்வரன். இந்த ரேடியோவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குழந்தைகளும் ஆசைப்படுகிறார்கள். இதை நான் எடுத்துக்கொண்டு போய் ஊரிலே கொஞ்ச நாள் வைத்து கொள்ள ஆசையாக இருக்கு என மென்று விழுங்கினாள் சகோதரி. அசடே, கொஞ்ச நாள் என்ன, நீயே எடுத்துக்கொள்ளேன். இங்கே 2 ரேடியோக்கள் வீணாக இருக்கின்றன என்று கூறினான். என் அருமை லலிதாவை பிரிய நேரும் என்று எண்ணிய மாத்திரம் என் மனம் பதைத்தது. அது சமயம் அங்கே வந்த லலிதாவை கண்ட நாகேஸ்வரன் புன்னகையுடன், கமலாவுக்கு இந்த ரேடியோவை கொடுத்து விட்டேன், என்ன சரிதானே என கேட்டார். லலிதாவின் மனதில் ஏற்பட்ட உணர்ச்சிகளை என்னால் யூகிக்க முடியவில்லை. அடடா, இந்த ரேடியோவை என் அண்ணாவுக்கு அனுப்புவதாக நான் கடிதம் போட்டிருக்கிறேனே என்றாள் லலிதா சாந்தமாக. இந்த ரேடியோ இனி கமலாவுக்கு சொந்தம். உன் அண்ணாவுக்கு வேண்டுமானால் மாடியில் இருக்கும் ரேடியோவை கொடு என்றான் நாகேஸ்வரன். அதை கொடுத்து விட்டால் பிறகு நமக்கு புதிதாக வாங்கி கொண்டால் போகிறது. இந்த ரேடியோ கமலாவுக்கு, அது உன் அண்ணாவுக்கு என்றான் நாகேஸ்வரன் பிடிவாதமாக. அண்ணாவுக்கு இந்த ரேடியோவை தருவதாக எழுதியிருக்கும் போது நான் இப்போது எப்படி மாற்றி கொடுக்க முடியும் என்றால் விடாப்பிடியாக லலிதா. அது நடக்கிற காரியமில்லை என்றான் நாகேஸ்வரன். அண்ணா, அதற்கு ஏன் வீண் விவாதம் என கமலா குறுக்கிட்டாள். ஆனால் லலிதா அங்கே ஒரு நாளை கூட தாமதிக்கவில்லை. வேகமாக சமையல் அருகியை நோக்கி அவள் நடந்து சென்றாலும் அவள் கண்கள் இரண்டும் நீரை கக்கி கொண்டிருந்தன. இந்த சம்பவத்திற்கு பின் சில நாட்கள் சென்றன. அன்று காலை பச்சை தண்ணீரில் ஸ்நானம் செய்ததனால் கமலாவிற்கு ஜுரம் வந்துவிட்டது. ஹாலுக்கு எதிரே உள்ள அறைக்குள் அவள் படுத்திருந்தாள். நாகேஸ்வரன் ஆஃபீஸிலிருந்து வரவில்லை. லலிதா பகல் சாப்பாட்டிற்கு பின் ஒரு சிநேகிதியை பார்க்க சென்று விட்டாள். தன்னந்தனியே விடப்பட்ட 3 குழந்தைகளும் மிகவும் மும்முரமாக விளையாடி கொண்டிருந்தனர். மூத்தவன் சோஃபாவின் மீது ஏறி நின்று கொண்டு உயிரை மாட்டியிருந்த படத்தை எடுக்க முயற்சித்து கொண்டிருந்தான். 2ஆம் அவன் வார்னிஷ் பூசப்பட்டிருந்த மேஜையின் மீது ஆணையினால் கோடுகள் கிழித்து கொண்டிருந்தான். 3ஆவது பையன் என் அருகில் வந்து இப்படியும் அப்படியுமாக என்னை அசைத்து விளையாடி கொண்டிருந்தான். சந்தடி செய்யாது வந்த லலிதா ஹாலுக்குள் நடக்கும் ரகலையை கண்டு அசந்து போய்விட்டாள். அவளுக்கு வந்த கோபத்தில் விடுவிடுவென்று என் அருகில் ஓடி வந்தாள். கடைக்குட்டி பையன் தலையில் ஓங்கி 2 குட்டுகள் குட்டி காதை பிடித்து திருகி அவனை தூர பிடித்து தள்ளினாள். என்ன விஷமம் இது என்று அவள் அதட்டுவோன் அவனுடைய அழுக்குரல் வீட்டை கிடுகிடுக்க செய்தது. என்ன மன்னி என கேட்டுக்கொண்டு தள்ளாடிய வண்ணம் எழுது வந்தாள் கமலா. நல்ல குழந்தைகள், ராட்சச பிறவிகள், வீடு வீடாகவா இருக்கிறது? இவர்கள் வந்த பிறகு அப்பாப்பா என ஆத்திரத்துடன் உறுத்து பார்த்தாள் லலிதா. மன்னி, குழந்தைகள் என்றால் அப்படித்தான் இருக்கும் என்றாள் நிதானமாக கமலா. குழந்தைகளாம், குட்டி பிசாசுகள் அல்லவா இவைகள் என கோபத்துடன் கூறிய லலிதா உள்ளே வேகமாக சென்று விட்டாள். சில வினாடிகள் செயலற்று நின்றாள் கமலா. பிறகு அறைக்குள் நுழைந்தவள் அவசரமாக தன் சாமான்களை எடுத்து வைத்து கொண்டு ஊருக்கு புறப்பட ஆயத்தமானாள். கமலா ஒரே பிடிவாதமாக அன்று ஊருக்கு கிளம்புவது நாகேஸ்வரனுக்கு பிடிக்கவில்லை. எத்தனை கூறியும் அங்கே ஒரு நிமிஷமும் தங்க மறுத்துவிட்டாள் அவள். ஆனால் வாயை திறந்து தனக்கும் அன்னிக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை கூறவில்லை. சரி, உன் இஷ்டப்படி செய், மறந்து போகாமல் ரேடியோவையும் எடுத்து வைத்துக்கொள் என கூறிவிட்டு காரை எடுத்து வர ஷீட்டிற்கு சென்றான் நாகேஸ்வரன். மதனியிடம் இடை பெற்று கொண்டு வந்த கமலா ஹாலுக்குள் நுழைந்து எனக்காக இங்கும் அங்கும் தேடி பார்த்து திகைத்து போனாள். கமலா ஊருக்கு புறப்படும் சங்கதியை கேட்டவுடன் என்னை தூக்கி கொண்டு போய் லலிதா மாடி அறையில் வைத்து பூட்டிவிட்டாள். இதற்கு பின் நடந்த சங்கதி எனக்கு தெரியாது. கமலா புறப்பட்டு சென்று விட்டாள் என்பதை மட்டும் நான் உணர்ந்தேன். 1/2 மணி நேரம் சென்றிருக்கும். அறையின் வாயிற்படியில் நாகேஸ்வரனின் குரல் மிகவும் கோபத்துடன் ஒலிப்பதை கேட்டு திடுக்கிட்டு உற்று கவனித்தேன். உனக்கு எத்தனை தைரியம்? கமலாவிற்கு நான் கொடுத்த ரேடியோவை எடுத்து அறையிலே வச்சு பூட்டி விட்டாயே. ஸ்டேஷனுக்கு போய் பார்த்தவுடன் எனக்கு ரேடியோ ஞாபகம் வந்தது. இதெல்லாம் என்ன விளையாட்டு என்றான் நாகேஸ்வரன் கிடுகிடுக்கும் குரலில். அதைத் தொடர்ந்து படீர் என்ற சத்தத்தை கேட்டதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது. மனைவியின் மீது அத்தனை பாசமாக இருக்கும் நாகேஸ்வரன்
கை தொட்டு அவளை அடிக்கவும் செய்வார் என நான் கனவில் கூட நினைக்கவில்லை. தொடர்ந்தாற்போல் விமல்களுக்கிடையே விக்கி விக்கி லலிதா அழும் சப்தம் கேட்டது. அறையின் கதவை வேகமாக திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த எஜமானர் என்னை அழகாக தூக்கி காரில் வைத்துக்கொண்டு ஸ்டேஷனை நோக்கி பறந்து சென்றார். ரயில் புறப்பட சில நிமிஷங்கள் தான் இருந்தன. வயிறு குலுங்க ஓடி வந்த தமையனை கண்ட கமலா வியப்புடன் பார்த்தாள். இந்த ரேடியோவை மறந்து போய்விட்டாயே என்ற அண்ணா என்னை கொடுக்க போனார். அண்ணா, எனக்கு ரேடியோ வேண்டாம் அண்ணா என்றாள் சகோதரி நிதானமாக. ஏன் வேண்டாம் என்று கேட்டான் அவன் ஆச்சரியத்துடன். மன்னி மிகவும் ஆசைப்பட்டு தன் அண்ணாவுக்கு அனுப்ப வைத்திருக்கிறாள். அவளது ஆசையை கெடுப்பானேன்? மேலும் அண்ணா, இத்தனை ஆசையுடன் எதற்காக வந்தேன்? ஏழை தங்கை, எனக்கு நீ புடவைகள் வாங்கி கொடுப்பாய், நகைகள் செய்து போடுவாய், ரேடியோ ஒன்றை பரிசளிப்பாய் என்று எதிர்பார்த்தா வந்தேன். நீ சேமமாக இருப்பதை பார்த்து சந்தோஷப்பட்டு விட்டு போக வந்தேன். அது ஒன்றே போதும் என்று கூறிய தங்கை பொங்கிய கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாதபடி வண்டிக்குள் ஏறி உட்கார்ந்தாள். நாகேஸ்வரன் பதில் கூறும் முன் வண்டி நகர்ந்து விட்டது. என் அன்புக்கு பாத்திரமான லலிதா, ஒரு குழந்தைக்கு தாயாக போகின்ற லலிதா, உனக்கு ஏன் இத்தனை கடின இருதயம் என்று எண்ணிய என் மனம் மிகவும் அதிர்ச்சி அடைந்து விட்டது. ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து வீட்டை அடைந்த நான் பேசும் சக்தி இழந்து மேலா ரிப்பேராகி மூளையில் உட்கார்ந்து விட்டேன்.